ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகா கந்த சஷ்டி விரதத்தின் 21ஆம் நாள். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் விரதம். மிளகு விரதத்துக்கு அடுத்தபடியான விரதம் பார்த்தீங்கன்னா இளநீர் தான். அது எப்படின்னா, நீங்கள் காலையில் ஒரு இளநீர், மதியம், நைட்டு 3 வேளையும் 3 இளநீர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் குடிச்சிட்டு எங்களால் இருக்க முடியும் அன்றைக்கி விரதத்தை அப்படின்றவங்க ஒன்று மட்டுமே எடுத்துக்கலாம். 6 நாள் அதே மாதிரி நீங்கள் இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும். தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த விரதமாக இருந்தாலும் தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். பட் இளநீர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இளநீர் மட்டும்தான், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் இருந்து முருகர்கிட்ட வேண்டிங்கன்னா நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக நடக்கும். அடுத்த விரதத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது சண்டே எங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. நாங்கள் குமரக்கோட்டை முருகர் கோவிலுக்கு போகலான்னு கிளம்பும்போது எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க படவேடு எல்லையம்மன் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க கூட போகலான்னு கிளம்பிட்டோம். நாங்களுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் அந்த கோவிலுக்கு. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சி மலை மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. மலைகள்லாம் வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி சஷ்டின்றதுனால முருகரை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். அங்கே பக்கத்துலேயே சின்னதாக ஒரு முருகர் கோயில் மலை இருந்துச்சு. முருகரையும் தரிசிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.